பொடி தோசா. My choice is பொடி தோசா. மசாலா தோசா. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். திமுக தான் நீட் தேர்வின் தீமைகளை முதலில் கண்டறிந்து அதை எதிர்த்து பரப்புரை செய்தது என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ.கே. ராஜன் குழுவின் அறிக்கையை 8 மொழிகளில் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். இது குறித்து முதல்வர் ஸ்டாலின் திமுக தான் நீட் தேர்வின் தீமைகளை முதலில் கண்டுணர்ந்து பெரிய அளவில் அதற்கெதிராக பரப்புரை மேற்கொண்டது 2021 ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வின் அடிப்படையில் மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை மேற்கொள்ளப்படுவதால் ஏற்படும் தாக்கங்களை ஆராய ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ.கே. ராஜன் தலைமையில் ஓர் உயர்நிலை குழுவை அமைத்தோம். அந்த குழு மிக விரிவான தரவு பகுப்பாய்வுகள், மாணவர்கள், பெற்றோர், பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் வழங்கிய அறிக்கை வெளியிடப்பட்டது. நீட் தேர்வு ஏழைகளுக்கும் சமூக நீதிக்கும் எதிரானது என்பதை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் பிற மாநில அரசுகளுக்கும் அந்த அறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த அறிக்கையில் இடம்பெற்ற பரிந்துரைகளின் அடிப்படையில் நீட் தேர்வில் இருந்து விலக்கு கோரும் மசோதா தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஆனால் ஆளுநர் ஏற்படுத்திய தாமதத்தை அடுத்து இப்பொழுது குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் சமீபத்தில் நடந்த குளறுபடிகளால் நாடு முழுவதும் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு வலுத்து வருகின்றது. இந்த வேளையில் நீட் தேர்வின் பாதகங்களை அனைத்து தரப்பினரும் அறிந்து கொள்ள ஏதுவாக நீதிபதி ஏ.கே. ராஜன் குழுவின் அறிக்கையை ஆங்கிலம் மற்றும் பிற இந்திய மொழிகளில் பகிர்கின்றோம் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.